ஓம் சாயிராம். ஸ்ரீ சாயி பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். சாய்ராம். இன்னைக்கு விஷ்ணு சகசரநாமம் 4வது திருநாமம். பூத பவ்ய பவத் பிரபவே நமக. உரோமசர் என்றோர் மகரிஷி வாழ்ந்து வந்தார். அவருடைய உடல் முழுவதும் கரடி போல ரோமங்கள் நிறைந்திருந்ததால் உரோமசர் என்று அழைக்கப்பட்டார். அவர் வேதங்களை திறம்பட ஓதி அதீந்திரியமான சக்திகளையும் பெற்றவராக விளங்கினார். அவருக்கு ஜோதிடத்தில் ஆர்வம் அதிகம். ஒரு ஜோதிடர் உரோமசரிடம், உங்கள் ஆயுட்காலம் உங்கள் ரோமத்துடன் தொடர்புடையதாக இருக்கும் என்றார். ஜோதிடர் கூறியதன் தாத்பரியம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வம் கொண்டார் உரோமசர். பிரம்மாவிடமே இதற்கான விடையை கேட்டு தெரிந்து கொள்ள எண்ணி தம்முடைய தவ வலிமையால் பிரம்மாவின் உலகமான சத்தியலோகத்துக்கு சென்றார். அங்குள்ள வாயில் காப்பாளர்கள், பிரம்மதேவர் பூஜையில் இருக்கிறார், 1 மணி நேரம் காத்திருங்கள் என்றார்கள். பூஜை முடிந்த பின் உரோமசரை உள்ளே அழைத்தார் பிரம்மா. வாரும் மாமுனியே, உங்களது தவ வலிமையால் சத்தியலோகம் வரை வந்தமைக்கு என் வாழ்த்துக்கள். நீங்கள் என்னை காண வந்ததன் நோக்கம் என்ன என்று கேட்டார். பிரம்மதேவரே, ஒரு ஜோதிடர் என் ஆயுட்காலம் என் ரோமங்களுடன் தொடர்புடையது என்றார். அவர் ஏன் அவ்வாறு கூறினார் என்பதை தாங்கள் கூற முடியுமா என்று கேட்டார் உரோமசர். அவரது தலையெழுத்தை ஆராய்ந்த பிரம்மா, உங்கள் தலையெழுத்து எவ்வாறு இருக்கிறது என்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை. இது நான் தான் எழுதினேனா என்றும் சந்தேகமாக உள்ளது. இதை நன்கு ஆராய்ந்து சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு மேலும் 1 மணி நேரம் ஆகும். தங்களால் காத்திருக்க முடியுமா என்று கேட்டார். ஆகட்டும் என்றார் உரோமசர். ஆனால் மகரிஷியே, பூமியில் உள்ள காலக்கணக்கு வேறு, பிரம்மலோகத்தில் உள்ள காலக்கணக்கு வேறு. நான் பூஜை செய்யும் போது நீங்கள் 1 மணி நேரம் இங்கு சத்தியலோகத்தில் காத்திருந்தீர்கள். அப்போதே பூமியில் 38,78,40,000 வருடங்கள் கழிந்துவிட்டன. பூமியில் உள்ள உங்கள் நாடு, ஊர், வீடு, உறவு என அனைத்தும் இப்போது அடியோடு மாறிப்போயிருக்கும். மேலும் 1 மணி நேரம் நீங்கள் காத்திருந்தால் மேலும் சுமார் 35 கோடி வருடங்கள் பூமியில் வாழ்ந்து கலந்துவிடும். பரவாயில்லையா என்றார். அதிர்ந்து போனார் மகரிஷி. பூமிக்கு வந்து பார்த்தார். பிரம்மதேவர் கூறியபடி 35 கோடிக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் கழிந்து விட்டிருந்தன. அவரது நாடு, ஊர், வீடு முதலியன எங்கு இருக்கின்றன என்றே தெரியவில்லை. சத்தியலோகத்தில் 1 மணி நேரம் என்பது பூமியில் சுமார் 35 கோடி வருடங்கள் என்றால் சத்தியலோக கணக்குப்படி 100 ஆண்டுகள் ஆயுள் கொண்ட பிரம்மாவின் வாழ்நாள் பூமியின் கணக்குப்படி எவ்வளவு நீண்டதாக இருக்கும் என சிந்தித்தார். தன் ரோமத்துக்கும் ஆயுளுக்கும் உள்ள தொடர்பை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தை விட்டுவிட்டு இவ்வளவு நீண்ட ஆயுளை உடைய பிரம்மாவை விட நீண்ட ஆயுளை தான் பெற என்ன வழி என சிந்திக்கலானாள். பூத பவ்ய பவத் பிரபவே நமக என எம்பெருமானின் திருநாமத்தை சொல்லி அவனை தியானிக்கத் தொடங்கினார். பல்லாண்டுகள் கடுந்தவம் புரிந்தார். அவருடைய தவத்துக்கு மெச்சிய எம்பெருமான் அவருக்கு காட்சி தந்து, உமக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கேட்டார். பிரம்மாவை விட நீண்ட ஆயுளை அடியேனுக்கு அருள வேண்டும் என்று வேண்டினார் மகரிஷி. எதற்காக அவ்வளவு நீண்ட ஆயுளை கேட்கிறீர்கள் என்று கேட்டான் எம்பெருமான். நீ இந்த பூமியில் பற்பல திவ்ய தேசங்களில் கோயில் கொண்டுள்ளாய். அந்த ஒவ்வொரு திருத்தலத்திலும் நடைபெறும் உன்னுடைய திருவிழாக்கள் யாவற்றையும் கண்டுகளித்து அந்த ஒவ்வொரு கஷேத்திரத்திலும் தங்கியிருந்து உன்னை வணங்கி உனக்கு தொண்டுகள் புரிய ஆசைப்படுகிறேன். அதற்கு 100 ஆண்டு காலம் ஆயுள் போதாது. ஆனால் பிரம்மாவின் ஆயுளை விட மிகுதியான ஆயுளை எனக்கு வழங்க வேண்டும் என்று கேட்கிறேன் என்றார் உரோமசர். அவரது பதிலை கேட்டு திருவுள்ளம் உகந்த உருமாள், பிரம்மாவின் ஆயுள் சத்தியலோகத்தின் கணக்குப்படி 100 ஆண்டுகள். அது முடிந்ததும் வேறொரு பிரம்மதேவர் அந்த பதவிக்கு வருவார். இப்படி ஒவ்வொரு பிரம்மாவின் ஆயுள் முடியும் போதும் உங்கள் தேகத்திலிருந்து ஒரு ரோமம் கீழே விழும். இனி உங்கள் உடலில் ரோமங்களே இல்லை என்ற நிலை ஏற்படுகிற வரை நீங்கள் ஜீவித்திருப்பீர்கள் என்று அருளி செய்தான். இப்போது தன் ரோமத்துக்கும் ஆயுளுக்கும் தொடர்பு இருப்பதாக ஜோதிடர் கூறியதன் தாத்பரியம் என்ன என்பது உரோமசருக்கு விளங்கியது. தானே மிக நீண்ட ஆயுளை உடையவன் என்ற பிரம்மதேவர் கொண்டிருந்த கர்வத்தையும் இந்த ரிஷியை கொண்டு எம்பெருமான் அடக்கினான். இந்த சரிதத்தை திருமங்கை ஆழ்வார், நான்முகன் மிகை தருக்கை இருக்கு வாய்மை நலமிகு சீர் ரோமசனால் நவிற்று என்று பெரிய திருமொழியில் பாடியுள்ளார். நீண்ட ஆயுளை பெற உரோமசர் ஜபம் செய்த பெயர்தான் விஷ்ணு சகசரநாமத்தின் 4வது திருநாமம் பூத பவ்ய பவத் பிரபு. இதன் பொருள் கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என காலங்களிலும் வாழும் அனைவருக்கும் தலைவனாக எம்பெருமான் விளங்குகிறான். பூத பவ்ய பவத் பிரபவே நமக என்று இத்திருநாமத்தை சொல்லி எம்பெருமானை போற்றினால்
நாமும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வாழலாம். ஜெய் சாய்ராம். ஓம் நமோ நாராயணாய. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.